Hi guys, welcome back to MB Gamers. இன்னைக்கு நம்ம வந்து Pokemon Y2 கேம் ப்ளே தான் guys பார்க்க போகிறோம். இந்த எபிசோட் 3 இதுக்கு முன்னாடி போட்ட பாட்டெலாம் போய் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ இப்போ guys மோர் அப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறது மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. ஸோ கைஸ் வாங்க போகிற அப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ் நம்ம வந்து ஆல்டரோட வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா ரேஞ்சில் போய் அந்த போக்கிமானை கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு வந்திருப்போம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஜிம்மு தான் சண்டை போட போகிறோம் கைஸ். ஸோ இதுதான் இந்த வீடியோட கண்டென்ட்டே. கொஞ்சம் சின்ன வீடியோ தான் இருக்கும், ஏன்னா ஜிம்மே ரொம்ப சின்ன ஜிம்மு கைஸ். நான் எதிர்பார்த்த அளவுக்குலாம் இல்லை இந்த ஜிம்மு. ஸோ ஃபஸ்ட்டு ஜிம்முனால அப்படி இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ போக போக இதுவாகிடும் கைஸ். ஸோ ஜிம்மு பக்கத்துலேயே இருக்குது கைஸ். இந்த இடத்துல வந்தீங்கன்னா இந்த இடத்துல தான் ஜிம் இருக்கும். ஸோ இந்த ஜிம்மோட லீடர் வந்து போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதையை 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் கைஸ் ஆரம்பிக்குது. பிளாக் அண்ட் ஒயிட்லேருந்து அப்படி இதுக்கு 2 வருஷம் கழிச்சு தான் இந்த கதையை ஆரம்பிக்குது. ஸோ பிளாக் அண்ட் ஒயிட் 2. ஸோ இப்போதைக்கு நம்ம டேரெக்டாக போவோம். இந்த ஜிம்மோட லீட்ரு வந்து நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த சேரன் தான் கைஸ். நம்ம கூட ட்ரெயினராக சுற்றிட்டு இருந்தான். ஸோ சேரன் வந்து இவன் ஆகிட்டான் கைஸ், போக்கிமான் ஜிம் லீடர் ஆகிட்டான். ஸோ பியாங்கா வந்து ப்ரொஃபஸருக்கு அசிஸ்டன்ட் ஆகிடுச்சு. ஸோ உள்ளே வந்தானே வழக்கம் போல் இவர் ஃப்ரெஷ் வாட்டர் தருவார். ஸோ 2 கேம்லேயும் தராரு. ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ இந்த தாத்தாக்கிட்ட வந்து ஃப்ரெஷ் வாட்டரை வாங்கிட்டு அப்படியே நம்ம சண்டை போடலாம் கைஸ். ஸோ இவர் வந்து நிறைய சொல்லிட்டு இருந்தால் இதுதான் ஃபஸ்ட்டு ஜிம் பிளா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவன் தான் கைஸ் சேரன். ஸோ சேரன் தான் கைஸ், இவன் சேரனே தான். ஸோ வெல்கம் டு ஆஸ்பிரிட் டவுன் ஜிம், போக்கிமான் ஜிம். என் பேர் சேரன், நான் தான் ஜிம் லீடர். தெரியும். ஸோ ஜிம் லீடர் அவன் ஏதோ சொல்லிகிட்டு இருக்கான், அது விட்டுருங்க. ஸோ என்னோடய ஜிம்முக்கு நான் உன்னை வரவேற்கிறேன் அப்படின்றாங்க. ஸோ இவன் வந்து ஒரு சேலஞ்சர். ஸோ நீங்கள் 2 பேரும் போய் உங்கள் பிளேஸ் எடுத்துக்கோங்க அப்படின்றான். ஸோ பின்னாடி 2 பேர் நின்றுட்டு இருக்காங்களே, அவங்க 2 பேரையும். ஸோ இப்போதைக்கு இவங்க 2 பேரையும் தோக்கடிச்சா தான் நம்ம போய் அவன்கிட்ட சண்டை போட முடியும். ஸோ தோக்கடிக்காம போனால் சண்டை போட விட மாட்டான். சரி வாங்க தோக்கடிச்சிட்டே போவோம். என்னோடய பொட்டன்ஷியல் என்னென்னு பார்க்குறாராம்மா. அசால்ட்டாக முடிச்சு தரல கைஸ். ஸோ ரியலு வந்து லெவல் 8 சம்திங் ஏற்றினேன் கைஸ். ஏன்னா அது மட்டும்தான் ஏற்றினேன். அது கொஞ்சம் நேரம் தான், ஒரு 5 மினிட்ஸ் தான் ஏற்றிருப்பேன். ஸோ இதை 2Hல வச்சுட்டா ரொம்ப ஸ்பீடாக போகும் கைஸ். அதனால் அந்த ஸ்பீடை வச்சு ஏற்றிடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ ரியலு வந்து கவுண்டர் அட்டாக். ஸோ போன வழியில் கற்றுக்குச்சின்னு நினைக்கிறேன் கைஸ் கவுண்டர் அட்டாக். ஸோ கவுண்டர் அட்டாக் போட அடி. ஸோ கவுண்டர் அட்டாக் வந்து அடிக்கடி ஃபெயில் ஆகிடும். அது ஏன்னு கேட்டிங்கன்னா டிஃபென்ஸ் குறைஞ்ச நிறையா இருக்கும். ஸோ ஒரு சில நேரத்தில் நல்லாவே அடிக்கும் கைஸ், பிரச்சனை இல்லை. ஸோ அப்புறம் இவன் போர்ஷன் போடுவான்றதே மறந்துட்டேன். இவன் இல்லை கைஸ், அங்கே போனால் தான் போர்ஷன் போடுவாங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம போர்ஷன் பிரச்சனையே இல்லை. ஸோ கவுண்டர் அட்டாக் கியூக் அட்டாக் தான் இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்கிறதே. ஸோ அது 2 தான் கைஸ் போடணும். ஐ திங்க் இது வந்து நார்மல் டைப் ஜிம்முன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், ஐ திங்க் ஸோ இது நார்மல் டைப்பாக தான் இருக்கணும். பார்க்கலாம். ஏன்னா பேட்ராட் வச்சுருக்கான். ஸோ அதனால தான் கேட்டேன், நார்மல் டைப் ஜிம்மோ இருக்குமோ அப்படின்ட்டு. லெல்லிபப் இருக்குது, அப்போயே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நார்மல் டைப் ஜிம் தான் இது அப்படின்ட்டு. ஸோ ரியலுக்கு பதிலாக ஆசோவால்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். ஆசோவால்ட்டை நம்பி தான் கைஸ் இந்த இதுக்கே வந்தேன். இப்போதைக்கு ஃபைட்டிங் டைப் இருக்குது, அது சூப்பர் எஃபெக்டிவ் மூவ் தான் நார்மல் டைப்புக்கு. ஸோ அது தெரியாமல் நான் இவனை நம்பிட்டு வந்தேன். இது நார்மல் டைப் ஜிம்னே தெரியாது இல்லையா எனக்கு ஃபஸ்ட்டு. ஸோ அதனால் ஆசோவால்ட்டை நம்பி தான் வந்தேன். சரி அதே இதை வச்சு ரியலு லெவல் ஏற்றிடலாம் அப்படின்னு தான் இருந்தேன். பட்டு வழக்கம் போல் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கைஸ் நம்ம வீடியோக்கெலாம் கமெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க. ஸோ நீங்கள் இந்த வீடியோ கீழே வர கமெண்ட்டை நான் அடுத்த வீடியோவில் அதுக்கு அடுத்த வீடியோவில் படிப்பேன். ஸோ இதுக்கு முன்னாடி எந்த வீடியோவில் கமெண்ட் வரல. ஸோ அதனால தான் கைஸ் நான் படிக்கலை. ஸோ போக்கிமான் பிளாக்கில் வந்துச்சு. ஸோ அதுக்கு தனியாக வீடியோ போடலான்னு தான் இருந்தேன், பட் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ என்ன டைம் வேறு இல்லை. ஸோ இந்த கேம் சீக்கிரம் ஆரம்பிக்கணும்னு தான் ஆரம்பித்தேன். ஏன்னா வந்து ரொம்ப நிறைய எபிசோடு போகும். ஸோ அதுதான் பிரச்சனை. ஸோ இப்போதைக்கு ஆசோவால்ட் வச்சு அது முடிச்சிட்டேங்க. ஸோ அப்புறம் ஆசோவால்ட் வந்து வாட்டர் ஸ்பாட் அப்படின்ற மூவ் கற்றுக்கிச்சு. ஸோ அது கற்றுக்கிட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது வந்து எலக்ட்ரிக் டைப் மூவ்லாம் டிக்ரீஸ் பண்ணி விட்ருங்க ஸோ அவ்வளோதான் அது வேலை. ஸோ இப்போதைக்கு நம்ம போகலாம் கைஸ். ஓடு என்று ஓட வேண்டியது தான். ஸோ இது தாண்டி போயிட்டு சண்டை போடாமல் போயிடலாம் அப்படின்னு பார்த்தா அவன்கிட்ட போய் பேசினேன் கைஸ். அவன் அப்பயே சொன்னால. ஸோ நீ அவங்க 2 பேரையும் சண்டை போட்டு தோக்கடிச்சிட்டு முதல்ல வா, அப்போ தான் அவங்க கூட சண்டை போடுவேன் அப்படின்ட்டான். சரி வேறு வழி இல்லை, சண்டை போட்டு தானே ஆகணும். ஸோ இப்போதைக்கு நம்ம சண்டை போடலாம் கைஸ். ஸோ இதுக்கிட்டே அதே 2 போக்கிமான் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் நார்மல் டைப் போக்கிமான் அது 2 தான் கைஸ் வந்துச்சு, வேறு எதுவும் வரல. ஸோ பர்லைன் வந்து நார்மல் டைப் இல்லை, திங்க் அது டார்க் டைப்புன்னு நினைக்கிறேன். ஸோ லில்லிபப். ஸோ கைஸ் நான் ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கும்போது பீடவும் மாட்டுச்சு. அது பிடிச்சனான்னு கேட்டிங்கன்னா இல்லை கைஸ், பிடிக்கல. போன வீடியோவில் பிடிச்ச எந்த போக்கிமான் நான் பிடிக்கிறது ஐடியாவில் இல்லை. ஸோ போகிற வழியில் மேபி சான்ஸ் இருக்குது கைஸ், அந்த பிடிக்கலாம். மேபி சான்ஸ் இருக்குது கைஸ், மேபி. அதாவது கடைசி வரைக்கும்லாம் வராது. எதனா போக்கிமான் பதில் ரீப்ளேஸ் பண்ணலாம் மேபி. எத்தனை மேபின்னு தெரில,
பார்க்கலாம். ஸோ லில்லி பப்புக்கு ரியல் ஈவோ போதும். ஸோ அதனால தான் ரியல் வச்சு சண்டை போட்டேன். ஸோ கியூக் அட்டாக் முடிச்சு விட்ரு. முடிச்சாச்சு கைஸ். கிரிட்டிக்கல் ஹிட். கியூக் அட்டாக்கே நல்லா வேலை செய்யுது. ரியலு கெயின்டு 149 ஹெச்பி பாயிண்ட்ஸ். ஸோ ரியலு வந்து லெவல் 10 போயிடுச்சு கைஸ். லெவல் எப்போ வாங்க போகுதுன்னு தெரில. ஸோ பேட்ராட் அனுப்புகிறாங்க. பேட்ராட்டு நார்மல் டைப்புன்னு தான் நினைக்கிறேன். பேட்ராட்டுக்கு எவால் இருக்கோ சரியாக தெரில கைஸ். பேட்ராட்டுக்கு எவால் இருக்கா இல்லையான்னு. ஸோ ரியலு ஃபைட்டிங் டைப், நம்ம ஆசாவால்ட் வந்து வாட்டர் டைப். ஸோ பேட்ராட் வந்து நார்மல் டைப். இப்போதைக்கு நம்மகிட்ட அந்த 3 போக்கிமான் தான் இருக்குது. அதுக்கப்புறம் போக்கிமான் பிடிக்கிற ஐடியாவும் இல்லை எனக்கு. பார்க்கலாம். பிடிக்கிற ஐடியா இல்லைன்னா இப்போதைக்கு எந்த போக்கிமான் பிடிக்கிற ஐடியா இல்லை கைஸ். மேபி இன்னும் போக போக கேமில் நான் இது ஒரு ஸ்ட்ராங்கான டீமாக இருக்கும். ஸோ அந்த ஸ்ட்ராங்கான அதுவும் ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம் தான் கைஸ். எந்த டீம் ஸ்ட்ராங்குன்னு சொல்லவே முடியாது. பார்க்கலாம் கைஸ். எத்தனை மேபி என்னென்னவோ சொல்லிகிட்டு இருக்கேன் கைஸ் நான். ஸோ இப்போதைக்கு வாட்டர் கன் போட்டேன்னு திரும்ப டேக்கிள் போட்டான். தலைவன் ரொம்ப வீக்காக அடி வாங்குறான் கைஸ். சரியாக அடி வாங்குது நம்ம ஆசைவால்ட்டு. அது ஏன்னு தெரியல. லெவல் அவனும் 9 தான் இருக்கான். நான் லெவலில் இருக்கேன். அப்பயும் சரியாக அடிக்கிறான் கைஸ். ஸோ இப்போதைக்கு நம்ம போயிட்டு சேரன் கூட சண்டை போட வேண்டிய வேலை தான் கைஸ். ப்ரிட்டி குட், அதாவது ரொம்ப நல்லாவே சண்டை போட்டேன் அப்படின்றாங்க. ஸோ இப்போதைக்கு வாங்க கைஸ், நம்ம சேரன்கிட்ட போய் சண்டை போடலாம். ஸோ அவங்கக்கிட்ட சண்டை போட்டேன்னு அவங்க பின்னாடி போயிடுவாங்க. அது பின்னாடி போகிறது இல்லை கைஸ். நான் போய் போக்கிமான் சென்டர் போய் ஹீல் பண்ணிட்டு வந்துடுவேன். ஸோ அப்போ அவங்க திரும்ப ரிஃப்ரெஷ் ஆகிடுவாங்களே. ஸோ அந்த மாதிரி தான் பின்னாடி போய் அவனை பயமுத்திட்டேங்க சேரனை. இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஜிம் சேலஞ்ச் அப்படின்றான். எனக்கு இதுதானே ஃபஸ்ட்டு ஜிம் பேட்டில் அப்படின்னும். சரி 2 பேரும் சண்டை போட்டு ப்ரௌடாக ஃபீல் பண்ணிக்கலாம் வா 2 பேரும் அப்படின்னா. ஸோ ஃபஸ்ட்டு ஜிம் பேட்டில் தோக்க போகிறான்னு நினச்சா கவலையாக இருக்குது. ஆனால் அவன் தோக்கலைன்னா நம்ம ஜெயிச்சா நல்லா தான் இருக்கும். ஸோ இப்போதைக்கு சேரன் பேட்ராட் அமிச்சாப்பில் தம்பி. பேட்ராட்டுக்கு தான் ரியலும் இருக்கே. ஸோ கவுண்டர் அட்டாக் போதும் கைஸ். கவுண்டர் அட்டாக் ஃபைட்டிங் டைப் தான். ஸோ அதனால் அது சூப்பர் எஃபெக்டிவ் தான் வரும். பேட்ராட் டேக்கிள் யூஸ் பண்ணிச்சு. டேக்கிள் இவனுக்கு நிறையவே போகுது கைஸ். அது என்னன்னு தெரியல, டேக்கிள் போட்டால் எல்லாருக்கும் நிறையவே போகுது. ஸோ நானும் யூஸ் பண்ணிட்டேன். சரி பாதி தான் இருக்குது அப்படின்னாலும் அது ரெட் கலர் வரல இன்னும். சரி போஷன் யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினச்சேன். பார்த்தா போஷன் யூஸ் பண்ணிட்டாங்க கைஸ். அசிங்கப்படுத்துகிற இன்சல்ட் பண்ணுற நீ அப்படின்ட்டு கியூக் அட்டாக் போட்டு திரும்ப ஒரு கவுண்டர் போட்டு முடிச்சிட்டேன். கவுண்டர் போட்டு தான் கைஸ் வேலைக்கு ஆகும். கியூக் அட்டாக் போட்டால் கொஞ்சம் தான் போகும். திரும்ப டேக்கிள் போட்டாப்பில் தம்பி 6 ஹெச்பிக்கு வந்து நிறுத்திச்சு. ஸோ அப்பயே நான் கவுண்ட்ரு போட்டிருந்தேன்னா என்னத்துக்கு அவன் செத்துட்டு இருப்பான் கைஸ். நான் போஷன் போடுவான்றதே மறந்துட்டேன். அது ஆக்சுவலாக ஞாபகம் இருந்துச்சு. பட் ஆனால் சிவப்பு கலரில் வந்தால் தானே போஷன் போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன். ஸோ அப்புறம் ஃபெயிண்ட்டுன்ற ஏதோ ஒரு மூவ் கற்றுக்கிச்சு. இப்போதைக்கு என்கிட்ட மூவே இல்லை. இருக்கிற எல்லா மூவையும் தொலைச்சிட்டு தான் கற்றுக் கொடுக்கணும். ஸோ ஃபெயிண்ட்டுக்கு வந்து 30 பவர் இருந்துச்சு. சரி அப்படியே கற்றுக் கொடுத்துருவோம் சொல்லிட்டு கற்றுக் கொடுத்துட்டேன் கைஸ். ரியலு லேர்ன்டு ஃபெயிண்ட். சூப்பர் தம்பி. சேரன் லில்லி பப் பண்ணப்போ அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் இவனை எடுத்துருந்தேன். அஸ்வால்ட். ஸோ கைஸ் அவன் ஆஷ் டீம்லாம் யூஸ் பண்ண முடியாது கைஸ், கஷ்டம். ஏன்னா அவன் 3 ஸ்டார்டருமே வச்சுருப்பான். 3 ஸ்டார்டருக்கு எங்கே போகிறது, அது கஷ்டம் கைஸ், வாய்ப்பே இல்லை. ஸோ சேரன் வந்து லில்லி பப் பண்ணப்போ தம்பி. லில்லி பப்பா வாட்டர் கேன் யூஸ் பண்ணலாம் கைஸ். வாட்டர் ஸ்பாட் கற்றுக்குச்சு. பட் ஆனால் அது டிஃபென்ஸ் மூவ் தானே இது. அதாவது எலக்ட்ரிக் டைப்புக்கு வீக்னஸ் அவ்வளோதான். எலக்ட்ரிக் டைப்பை அட்டாக்கு கம்மி பண்ணி விடுங்க சார், அவ்வளோதான். ஸோ அதனால் இப்போ பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, இவனை அடிக்கணும். அது இவனால் சத்தியமாக முடியாது. ஸோ இவனை வச்சு அடிக்கலாம் கைஸ். இவன்கிட்ட போஷன் வச்சு நம்மளோட இவனும் கொடுத்துடலாம். ஸோ ரியலு அவனுக்கு வந்து சூப்பர் எஃபெக்டிவ் வரும். ஏன்னா கவுண்டர் அட்டாக் இருக்குது. ஒரு ஃபைட்டிங் டைப் அட்டாக்னால நிறைய அடி உழுவுன்னு நினைக்கிறேன் லில்லி பப்புக்கு. நினைக்கிறேன் இல்லை உள்ளணும். ஸோ அப்படி உள்ளனா நம்ம ஃபஸ்ட் வாட்டி தோற்றுடுவோம் கைஸ். ஸோ ஆசவால்ட் நம்மளோட ஸ்டார்டர் போகையா. ஸோ ஆசவால்ட்டுக்கும் லெவல் கம்மி தான் கைஸ். அதனால தான் இவன் லெவல் 13 வச்சுருக்கான். ஸோ அதுதான் பிரச்சனையே. ஸோ பாருங்கள் நம்ம ரியலுக்கும் எவ்வளோ போயிடுச்சு. ஸோ அப்புறமா ஒரு கவுண்டர் போட்டேன், முடிச்சு விட்ருச்சு கைஸ் அழகா. ஸோ அவனுக்கு லெவல் அட்வான்டேஜ், எனக்கு டைப் அட்வான்டேஜ். லெவல் அட்வான்டேஜாக டைப் அட்வான்டேஜான்னு பார்த்தா ரொம்ப லெவல் இருந்துச்சுன்னா ரொம்ப லெவல் தான் கைஸ் ஜெயிக்கும். இப்போது இது நம்ம 12 இருக்குமா, அது வந்து ஒரு 20 இருந்துச்சுன்னா அதுதான் ஜெயிக்கும். பட் ஆனால் நான் கிட்டத்தட்ட ஒரு 2-3 லெவல் தான் கம்மி. ஸோ அதனால் டைப் அட்வான்டேஜ் தான் ஜெயிச்சிச்சு. ஸோ இப்போதைக்கு இந்த பேட்டில் வந்து என்னை ரொம்ப இது பண்ணுச்சு அப்படின்றான். ஸோ அப்புறமா நமக்கு ஃபஸ்ட்டு பேட்ச் ஆனால் பேசிக் பேட்ச் கிடச்சாச்சு கைஸ். ஸோ இந்த பேட்ச் அந்த கேம்லேயே இருந்திருக்கும்.
ஸோ ஒன்றும் புதுசாலாம் இல்லை கைஸ். ஸோ இதுதான் பேசிக் பேட்ச் இது உள்ளே வச்சாச்சு. ஸோ அந்த பாட்ஸு அனிமேஷனும் சேம் இதே மாதிரி தான் கைஸ் இருக்கும் அந்த கேம்லேயும். ஸோ அந்த கேம்லேயும் கொஞ்சம் பட்டு டிங்கரிங்லாம் பார்த்து வேறு இந்த கதையை மாற்றி எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்டரு, சேரனு, பியங்கா இது ஒரே கேம் தான். நான் சொல்லுங்க பார்த்துக்கலாம். ஒர்க் அப்புன்ற ஒரு டிஎம் கொடுத்துருக்கான். ஸோ அது ஒர்க் அப் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அட்டாக், ஸ்பெஷல் அட்டாக்கையும் ரோஸ் பண்ணிமோ அதுக்காக தான் கைஸ் அந்த ஒர்க் அப் முன்றமும். ஸோ இப்போதைக்கு நான் வாங்க கைஸ் நம்ம போகலாம். ஜேர்னி வித் ஃப்ரெண்ட்ஸா? என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் 2 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி என் கூட சுற்றிட்டு இருந்தாங்க தெரியுமா 2 பேரும். இப்போ என்னடானா ஆளுக்கு ஒரு பக்கம். ஒன்று ப்ரொஃபஸர் கூட அசிஸ்டண்ட் ஆகிடுச்சு, ஒருத்தன் ஜிம் லீடர் ஆகிட்டான். வாங்க கைஸ் போவோம். ஓடு என்று ஓட வேண்டியது தான். ஸோ கைஸ் அந்த கேமோட 2 வருஷத்துக்கு அப்புறம் கண்டினியூஷன் தான் இது. ஸோ இப்போ எதுக்குறா திரும்ப உள்ளே போகிறேன்னு கேட்டிங்கன்னா வழக்கம் போல் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு வந்துடலாம். ஸோ இந்த ஜிம்மை நீ உன்னோட இதில் ஞாபகம் வச்சு இப்போ போல, ஏன்னா இதுதான் உன்னோட ஃபஸ்ட்டு ஜிம் அப்படின்றாங்க. சரி வாங்க கைஸ் போயிட்டு நம்ம பேர் எழுதியிருக்கா இல்லையா பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடுவோம், என்னை ஏமாற்றிட்டாங்கன்னா. ஸோ ஜிம் லீடர் சேரன், சர்டிஃபைட் ட்ரெயினர்ஸ் எம்பி. நல்லது. ஸோ ஓடு என்ற ஓடு வேண்டிதான். கொஞ்சம் தூரம் வெளியில் போகலாம் கைஸ். வெளியில் போனதுக்கப்புறம் இன்னும் கதை வரும். ஸோ பியங்கா, ஹேய் என்ன ஏன்ற அச்சு வச்சு மூஞ்சி தான் குழப்பி கொடுத்துருவேன். நீ போக்கிமான், அதாவது போக்கிமான் ஜிம் ஜெயிச்சிட்டியா அப்படின்னு. ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக் பேட்செல்லாம் பார்த்துட்டு சூப்பர், உன்னோட பொட்டன்ஷியல் நீ இதுக்கப்புறம் தான் பார்க்க போகிற அப்படின்னு. ஸோ நான் உனக்காக ஒரு டிஎம் கொடுக்க போகிறேன், TM27 ரிட்டன், இதை வச்சுக்கோ அப்படின்ற. சூப்பர் போதும். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக தெரியாது. ஸோ யூஸ் பண்ணி பார்த்தா தான் கைஸ் தெரியும் எல்லாமே. ஆல்ரெடி பார்த்தா தானே தெரியும், இல்லைன்னா தெரியாது இல்லையா. ஸோ இது வந்து அந்த பவர்ஃபுல் ஆக்குமா கைஸ் அட்டாக்லாம். ஸோ அதுக்காக தான் இந்த மூவ். ஸோ அவனும் அந்த இதுக்கு தான் கைஸ் கொடுத்தான். ஸோ அப்புறமா சேரன் வந்துட்டு பியங்கா 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்றான். வாவ் என்ன நடக்குது? ஐ தாட் இட் பி இப்போயே நம்ம எல்லோரும் எக்ஸ்ட்ரான்சிவர் இது பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ இதை வச்சு நம்ம இப்போது கம்யூனிகேட் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. ஸோ எந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரான்சிவர் கொடுக்குறாங்க கைஸ். ஸோ இது ஆக்சுவலாக ஒரு வாட்ஸ்அப் மாதிரி தான், வாட்ஸ்அப் வீடியோ கால். ஆமாம். ஸோ இப்போதைக்கு நமக்கு எக்ஸ்ட்ரான்சிவர்லேருந்து யாரும் ஃபோன் பண்ணிக்கிறாங்க. ப்ரொஃபஸர் ஜூனிஃபர் நம்பர் எப்படி கிடச்சிச்சு நமக்கு? ஸோ கைஸ் இந்த கிராஃபிக்ஸ்லாம் சூப்பராக இருக்குது. இந்த மாதிரியே கொடுத்துருக்கலாம் இவங்கன்னு நினைக்கிறேன் கேமை. ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி கொடுத்துட்டாங்க, இப்போ அந்த பிளாக் மாதிரியே கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கிராஃபிக்ஸில் கொடுத்துருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஸோ அவங்க என்னென்னவோ பேசுவாங்க, எல்லாம் கண்டுக்காதீங்க. ஸோ 2 வருஷத்துக்கு முன்னாடி ப்ரூவ் பண்ணிங்க பிளா நிறைய இருக்கும். இவங்க எப்போ பேசி முடிப்பாங்கன்னு தெரியல. சரி நீ உன்னோட ஜிம்மை என்ஜாய் பண்ணுறியா அப்படின்னு கேட்குது ஜிம் லீடர் போஸ்ட்டை என்ஜாய் பண்ணுறியா அப்படின்னு ப்ரொஃபஸர் ஜூனிஃபர் வந்து சேரன் கிட்டே கேட்குது. ஸோ இவன் இருந்துட்டு ஜிம் லீடர் பொசிஷன் வந்து ரொம்ப கஷ்டம். இருந்துட்டு போட்டோம். நீங்கள் 2 பேர் எப்படின்னா போனேன் என்ன பேச விடுங்க டாடி, அதுக்கு தான்டா கூப்பிட்டீங்க. ஸோ இது தான் இதை பற்றி பேசுகிறாங்க இப்போது. எனக்கு தான் தெரிஞ்சு போச்சு ஆல்ரெடி, என்ன திரும்ப பேசிகிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த ப்ரொஃபஸர் ஜூனிஃபருக்கு அசிஸ்டண்ட் ஆகிடுச்சாமா. ஸோ அவன் வந்து ஒரு லீடர் ஆகிட்டான், ஜிம் லீடர். ஸோ நம்ம இன்னும் ட்ரெயினராகவே சுற்றிட்டுருக்கோம். எப்போ நம்ம இதெல்லாம் ஆகிறது? ஸோ ப்ரொஃபஸர் ஜூனிஃபர் கூல், ஏன்னா கூலு எவால்வேட் த கம்ப்ளீட். அதான் கைஸ் அந்த போக்கி டச்சை கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணுமா? நான் வாய்ப்பே இல்லை, அதெல்லாம் கம்ப்ளீட்டே பண்ண மாட்டேன். உங்களுக்கு மட்டும் இல்லை உலகத்துக்கே தெரியும். ஸோ எவனாலும்னா அதுக்குன்னே தனியாக உட்காந்து பண்ணணும் கைஸ். ஏன்னா இப்போ ஜேர்னிலே எல்லா போக்கி டச் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணுன்னா கஷ்டம், வாய்ப்பே இல்லை கைஸ். ஸோ தம்பி வந்திருக்கான். தம்பி வந்துட்டு 1 2 3 நீ தானே ஜிம் லீடர், உன் கூட பேட்டில் பண்ணணும் அப்படின்றான். அண்டர்ஸ்டாண்ட், சீக்கிரம் வா, நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான ட்ரெயினாக தான் இப்போ உள்ளே வா, அப்போ தான் சண்டை போட முடியும் அப்படின்றான். என்னது இது இவ்வளோ மட்டமான ஒரு பதிலா அப்படின்ட்டு நான் இப்போது உள்ளே போய் அவனை சாவடிக்க போகிறேன் அப்படின்ட்டு போகிறான். போடா தம்பி போடா. ஸோ நான் நினச்சதை விட ஜிம் லீடர் போஸ்ட் வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுது. ஸோ அதுக்கப்புறமா சி கியர் கொடுத்துருக்கேன். இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நிட்டண்டா வைஃபை கனெக்ஷனுக்கு, நமக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை தான். ஸோ அதுக்கப்புறமா வார்னிங் கொடுக்குறாங்க. ஸோ சி கியர் ஆஃப் பண்ணி வச்சுக்கோ, எந்த இடம்னா ஏர்ப்ளைன்ஸில், ஹாஸ்பிட்டலில், இந்த மாதிரி இடத்துலலாம் ஆஃப் பண்ணி வைக்கணுமாம்மா. நான் எதுக்கிட்ட ஹாஸ்பிட்டலில் போய் இந்த கேம் விளாட போகிறேன்? ரைட் கார்னர். ஸோ கேஸ் அந்த அடுத்த ஜிம் வந்து அடுத்த டவுன் ஒன்று பார்த்தோம்ல, ஃப்ளோசி டவுனா, அந்த டவுனுக்கு அடுத்து இருக்க சிட்டியில் தான் இருக்காமா.
சரி இந்த சைடு என்ன இருக்குது பார்க்கலான்ட்டு வந்தேன். பார்த்தா ஏமாற்றிட்டாங்க மக்களே, ஒரு முட்டு சந்து வச்சு. ஸோ இந்த இடத்துல தண்ணி போகுது. ஸோ இந்த இடத்துல ஒன்றும் இல்லை. ஸோ திரும்ப இந்த சைடு வந்தேன். சரி இந்த சைடில் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வந்த வழி தான் இது. ஸோ அதனால் திரும்ப ஒரே இடத்துக்கே போயாச்சு. சரி ஓகே கைஸ், இந்த வீடியோ இங்கே முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். சரி ஓகே கைஸ், ஆல் இந்த வீடியோ பார்த்து நட்டிக்கு அடுத்த பார்க்குறது கான்ட்டு தென் டாட்டா எபிசோட். ஸோ மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. சரி ஓகே கைஸ், பை.